அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பீஸ் லில்லி ரீபாட் பண்ண போறோம். இது நான் புதுசா வாங்கியிருக்கிற ஒரு பீஸ் லில்லி செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு முன்னாடி தான் நான் புதுசா வாங்குனேன். இந்த செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் வாடி வாடி இருந்தது இது இலைகள் பூலாம். எதனால அப்படின்னு பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பாட் 4 இன்ச் பாட்ல தான் இருக்கு இல்லைங்களா? இந்த செடிக்கு நான் தண்ணி விட்டோனே பார்த்தீங்கன்னா மொத்த தண்ணியும் வெளியில வந்துருச்சு. அதனால தான் அது தண்ணி பத்தாம வாடிருது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, நிச்சயமா உள்ள நெறைய ரூட் பவுண்ட் ஆயிருக்கும். அதனால தான் இப்படி தண்ணியெல்லாம் மொத்தமா வந்துருது. செடியும் அடிக்கொருக்கா பார்த்தீங்கன்னா, வாடி வாடி போயிருது. அதனால நான் இப்ப இன்னைக்கு ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரீபாட் பண்ணிட்டுருக்கேங்க. எப்பவுமே செடிய நம்ம இன்னொரு தொட்டிக்கு புதுசா மாத்தும்போது, நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்க அந்த செடியில இந்த வேரெல்லாம் சுத்தி சுத்தி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் மொத்தமா இருக்கிறத நல்லா பிரிச்சு விட்டு, அத கொஞ்சம் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசா இருக்கிற ஒரு கண்டெய்னருக்கு அத மாத்தணும். இந்த பீஸ் லில்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு உள்ள வச்சு வளர்க்குற செடி. நம்ம வெளியில வச்சு வளர்த்துறக்கூடாது. இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். முதல் முறையா பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, வேர் எல்லாம் நம்ம நல்லா பிரிச்சு எடுத்துட்டோம். எல்லாமே நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. இந்த மண்ணு பூரா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த செடியோட இருந்த மண்ணு. இது பார்த்தீங்கன்னா, நான் தனியா இப்ப புதுசா எடுத்திருக்கேன். இது இன்டோர் சாயில். இந்த இன்டோர் சாயில்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா அந்த நார் தான் நெறைய இருக்கும். அதுக்காக இது ஸ்பெஷலா நம்ம இன்டோர் சாயில் வாங்குனோம்னா, அந்த குட்டி குட்டி பூச்சிலாம் வராம இருக்கும். இந்த செடிய இந்த கண்டெய்னருக்கு தான் இப்ப மாத்த போறேன். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் சைஸு. இதுக்குள்ள ஏற்கனவே கொஞ்சம் இன்டோர் சாயில் போட்டிருக்கேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஒரு செடிய ஒரு குட்டி தொட்டியிலிருந்து பெருசுக்கு மாத்தும்போது என்ன பண்ணுவேன், அதோட மண்ணையும் கொஞ்சம் போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா, அந்த செடி பிறந்து வளர்ந்த மண் இல்லைங்களா? அதனால அதையும் சேர்த்து கொஞ்சம் போட்டுட்டு தான் நான் என்கிட்ட இருக்கிற இன்டோர் சாயிலையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், தண்ணி விட்டுக்க வேண்டியதான். நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற செடிகள்லயே பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதையும், சோகத்தையும் ரொம்ப ஈஸியா நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்க செடிகள் அப்படின்னா, இந்த பீஸ் லில்லியும், கெர்பராட்டேசியும் தான். கெர்பராட்டேசிய கூட வெளியில வச்சு வளர்க்கலாம். அது இன்டோர் அண்ட் அவுட்டோர் 2மே தான். ஆனா இந்த பீஸ் லில்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறது. அது எப்படி செடி மகிழ்ச்சியா இருக்கும், சோகமா இருக்கும்னு கேட்குறீங்களா? நம்மள மாதிரியே செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய உணர்வு இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு எப்பலாம் நல்ல சூரிய வெளிச்சமோ, நல்ல நேரத்துக்கு தண்ணியும் கிடைக்குதோ, அப்போ அது இலைகள்லாம் ரொம்ப அழகா நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். அது கிடைக்காத போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அப்படியே தொங்கிடும். அப்படியே சோர்ந்து போயிரும். குழந்தைங்க பசியால அப்படியே வாடி போனது மாதிரி தான் இந்த செடியும் வாடிருங்க. மிச்ச செடிகள்லாம் அவ்வளோ ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, இந்த பீஸ் லில்லியும், இந்த கெர்பராட்டேசியும் பார்த்தீங்கன்னா, உடனே அதோட தண்டெல்லாம் குனிஞ்சு கீழ சாய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டோனே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எல்லாம் எழுந்து நின்றும். இத பத்தி நம்ம நெறைய வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அத பார்க்கறதுக்கு ஆர்வம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. அதோட இந்த செடியில பூக்குற இந்த பூ இருக்கு இல்லைங்களா? அந்த பீஸ் லில்லி. இந்த பூ ஒரு முறை பூத்த பின்னாடி எவ்வளோ நாள் வாடாம அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அத ப்ரூன் பண்ணி விடணும் அப்படின்றதும் நம்ம சேனல்ல இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாம் ரீபாட் பண்ணி முடிச்சாச்சு. தண்ணி எப்பவுமே நம்ம ஊத்தும்போது நல்லா வடிஞ்சு வெளியில போயிடணும். அந்த மாதிரி ஒரு மண்ணு தான் நம்ம போட்டுக்கணும். தேங்கி நிக்கிறது மாரி வச்சுக்க கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்துனது எல்லாம் வெளியில வடிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா அது தண்ணி வடிஞ்ச பின்னாடி நான் எடுத்து வேற ஒரு பாட்டுக்கு வச்சுட்டேன். இப்ப அவ்வளோதான், ஆல் செட். இந்த இடம் இந்த செடிக்கு சரியான இடம். ஏன்னா, இங்க பக்கத்துல பால்கனி இருக்கு. அந்த வெளிச்சம் எங்களுக்கு இங்க நல்லா கிடைக்கும். அதனால நான் இந்த இடத்துல என்னோட செடிய வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.